Hi everyone, நான் நடராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா Terraform templating file. The Terraform templating file rendering the template from the template string usually loaded from an external file. ஸோ இது பார்த்திங்கன்னா Terraformோட flow diagram இது. பேசிக்கலி என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே ஒரு user data ஒரு template file இருக்கும். It contains number of commands as well as variable இருக்கும். நம்ம Terraform underscore file module மூலமா அந்த வேல்யூ ரெண்டட் பண்ணி ஒரு காமன் ஒரு யூசர் டேட்டா செல் ஸ்கிரிப்டாக கிரியேட் பண்ண போகிறோம். பேசிக்கலாக அதை பார்த்திங்கன்னா ஈஸி டு டூரிங் த ப்ரொவிஷன் பண்ணப்போ இந்த சட்டன்ஸ் கமாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒரு ஆன்சிபிள் வெர்ஷன்ஸ் கீப் ஆன் டைனமிக்காக சேஞ்ச் பண்ணணும்னு வச்சிங்களேன். நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஆன்சிபிள் வெர்ஷனை நீங்கள் ஒரு வேரியபிளாக பாஸ் பண்ணினா அப்போ பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் இது ஆக்சுவலாக டெம்ப்ளேட் தானே உங்களுக்கு. இது உங்களோட அக்கார்டிங் டு சினாரியோ படி நீங்கள் வெர்ஷனை கீப் ஆன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒன் ஆஃப் த சினாரியோ. மேஜராக பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட் அண்டர்ஸ்கோர் ஃபைல் ஃபியூச்சர்ஸ் இது ஒரு டைனமிக்காக ஒர்க் ஆகும். ஸோ அதான் மேஜராக இது ஒன் ஆஃப் த ஃபீச்சர்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த யூசர் டேட்டாவில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இது கலெக்ஷன்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்கும். லான்ச்சிங் டைமில் இது இந்த சர்டன்ஸ் கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூஷன் நடக்கும். இந்த டெம்ப்ளேட் ஃபைலில் பார்த்திங்கன்னா இது மேஜராக பார்த்திங்கன்னா ஒரு பேஷ் செல் ஸ்கிரிப்ட்டுக்கு எப்படி வேரியபிள் பாஸ் பண்ண முடியும், அதுதான் இன்றைக்கி ஒரு டாபிக் இது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் இதோட Terraform சோர்ஸ் கோடை பாருங்கள். இங்கே இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே டைமில் பார்த்திங்கன்னா யூசர் -data sh ஃபைல் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வர் அண்டர்ஸ்கோர் போட்டு பார்த்திங்கன்னா நான் வேரியபிளாக பாஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன செய்யுதுன்னா இந்த ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட்டில் நான் வேரியபிள் பாஸ் பண்ணி நான் பார்த்திங்கன்னா இந்த சர்வர் அண்டர்ஸ்கோர் போட்டு 8080 நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டட் பண்ணி ஸோ இது ஒரு ப்ராப்பராக அப்டேட் எடுத்துருது. இது ரெண்டட் பண்ணிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய பேஷ் ஷெல் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா சர்வர் அண்டர்ஸ்கோர் போட்டு இங்கே ரீப்ளேஸ் நடக்குது. ஸோ நான் ஏற்கனவே இந்த வேரியபிள் பாஸ் பண்ணிட்டேன். இது ரெண்டட் பண்ணி இது ப்ராப்பர் வேல்யூ கிடைக்கும், இது அப்புறம் ஆகிடுது. ஸோ இது பேசிக்கலாக பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா இது ப்ரொவிஷன் நடக்கும்போது இது வேரியபிளாக இருக்காது, இது அப்பண்ட் ஆகியே இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் தான். இது எப்படி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் இது கம்பேர் பண்ண நிஞ்சா டெம்ப்ளேட்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஆன்சிபிளில், சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ அந்த மாதிரி டைனமிக் ப்ரொவிஷன் பண்ணிங்கன்னா இங்கே இது ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜ். இப்போ நம்மளோட சோர்ஸ் கோடுக்கு போனால் இப்போ இதுதான் என்னோடய விர்ச்சுவல் சோர்ஸ் கோடு ஆக்சுவலாக. பார்த்திங்கன்னா நான் AWS ப்ரொவைடர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் நான் ஒரு EC2 இன்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதே டைமில் நான் Terraform ஃபைல் மாடல் யூஸ் பண்ணி இந்த யூசர் டேட்டா பார்த்திங்கன்னா என்னோடய சர்வர் அண்டர்ஸ்கோர் போர்ட் வேரியபிளாக செட் பண்ணியிருக்கேன். நான் இந்த வேரியபிள் டாட் ஃபைல் மூலிமா இந்த போர்ட் நம்பர் பாஸ் பண்ணி அந்த சர்டன்ஸ் கமாண்ட்ஸ் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எப்போ டூரிங் த லான்ச்சிங் ஆஃப் இன்ஸ்டன்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட யூசர் டேட்டா ஸ்கிரிப்ட்டுக்கு போனால் நான் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். சர்டன்ஸ் கமாண்ட்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ பிஸி பாக்ஸ் மூலிமா நான் இந்த அப்ளிகேஷன்ஸ் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நம்ம டேரெக்டாக நான் இப்போ டெமோக்கு போகிறேன். இப்போ என்னோடய டெர்மினல் போயிட்டேன். இப்போ நான் ஸ்பெசிஃபிக் பார்த்துக்கு போகிறேன். இப்போ டெம்ப்ளேட் ஃபைலுக்கு. ஸோ இங்கே நான் Terraform init கமாண்ட் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஸோ டேரெக்டாக நான் பிளானுக்கு போயிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வேலிடேஷன் பண்ணுறது சோர்ஸ் கோட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸ் நடக்க போகணும் இங்கே ஷோ பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இது கோயிங் டு ஆட்னு சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம Terraform அப்ளை கமெண்ட் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் Terraform அப்ளை பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா நான் ஒரு HTTP அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதை நான் ப்ரௌசரில் அக்சஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ சர்டன் டைம் எடுத்துக்கோங்க. இப்போ இன்ஸ்டன்ட் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டன்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் பப்ளிக் IP வந்துருச்சு. நான் ஏற்கனவே ஒரு HTTP பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அலாங் வித் எப்படி சொல்லலாம் HTML ஒரு ஸ்டாட்டிக் ஃபைல் மூலிமா. ஸோ இப்போ நம்ம ப்ரௌசரில் போயிட்டு இந்த அப்ளிகேஷன் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். நான் IP காப்பி பண்ணிட்டேன். இப்போ என்னோடய ப்ரௌசர் போயிட்டேன். இப்போ போயிட்டு நீங்கள் 8080 கொடுத்தீங்கன்னு சொன்னேன். ஸோ அப்ளிகேஷன் லோட் ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் டெம்ப்ளேட் ஃபைல் மூலயமா பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த 8080 பார்த்திங்கன்னா நான் டைனமிக்கில் தான் பாஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரியஸ் யூஸ் கேஸ் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் நான் டெம்ப்ளேட்டிங் பண்ணுறதுக்கு டெம்ப்ளேட் ஃபைலு. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் பிங் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.